வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை. நீங்கள் வேண்டாம். நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கிறீர்களா நமக்கு தேவையில்லை. நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்குமா இருக்காதா என்று சொல்லிய காலகட்டத்திலே அம்மா மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யப்பட்ட போது, அம்மாவை சிறையில் அடைத்த போதும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு தனி மனிதனாக இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோடிக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நின்று அன்றைக்கு இந்த இயக்கத்தை 1998 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்த தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த வெற்றி எப்படி வந்தது? வெற்றி பெற்றால் ஆணவம், அகம்பாவம், தோல்வியடைந்தால் போய் பதுங்கிக் கொள்வது, இரண்டுமே இல்லை. ஒரு இயக்கம் தோல்வியடைந்து விட்டது. அது எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஈகோ, தன்னுடைய கௌரவம் பார்க்காமல் நான் தான் உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை தேடிதான் எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன செய்தார்கள்? 1998 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தது மட்டுமல்ல, எல்லா கூட்டணி தலைவர் வீட்டுக்கும் படியேறி சென்றார்கள். அம்மா கௌரவம் பார்க்கல. நான் முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ற கௌரவம் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் போனாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரை போய் நேரடியாக பார்த்தார்கள், வைகோவை நேரில் சென்று பார்த்தார்கள். குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி, கம்யூனிஸ்ட் குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தாங்க. எந்த அசௌகரியம் பார்க்க ஒரே நோக்கம் அம்மாவுடைய நோக்கம், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இரட்டைலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து தலைவர்கள் வீட்டுக்கும் தானே சென்று பார்த்து அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலில் வெற்றியை பெற்றுத் தந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை. நீங்கள் வேண்டாம். நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கிறீர்களா நமக்கு தேவையில்லை. நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம்.